சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தேய்பிறை சஷ்டியை பற்றி. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னும், முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தோட பெருமையை போற்றுறதுக்காக சொல்லக்கூடிய பழமொழின்னு சொல்லலாம். திதிகள்ல 6வது திதியா வரக்கூடிய சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியது. இந்த நாள்ல என்ன குறைனாலும் சரி அது நீங்கிடணும்னு முருகன் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டா அது நிச்சயமா நிறைவேறும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டி அன்னைக்கு முருகன் கிட்ட எப்படிலாம் வேண்டிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். சஷ்டின்றது முருகப்பெருமானுக்குரிய திதி. பொதுவா முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம்னு 3 வகையான விரதங்கள் இருக்கு. வார விரதம்ன்றது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில இருக்கிறது. நட்சத்திர விரதம்னா மாதந்தோறும் வரக்கூடிய முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடியது. திதி விரதம்னா முருகனுக்குரிய சஷ்டி திதியில இருக்கக்கூடிய விரதம். இதுல வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு மாசத்துக்கு 2 முறை சஷ்டி திதி வருது. தீராத பிரச்சனையில இருக்கிறவங்க, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வாழ்க்கையில தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறவங்க சஷ்டி திதியில விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். சஷ்டியில விரதம் இருக்கிறவங்க முருகனுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லித்தான் வழிபடணும்னு கிடையாது. உண்மையான பக்தியோட மனமுருகி முருகான்னு அழைச்சாலே போதும். உங்களோட கோரிக்கைய முருகப்பெருமான்கிட்ட சொன்னாலே அந்த வேண்டுதலை அவர் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பாரு. அதுவும் தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு வீட்ல குறிப்பிட்ட முறையில விளக்கேத்தி வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்வியே ஏற்படாது. தொட்ட காரியங்கள் அனைத்துலயுமே வெற்றி கிடைக்கும். அதோட நீங்க என்ன வேண்டுதல் முன்னாடி வச்சு இந்த விளக்க ஏத்துறீங்களோ அந்த வேண்டுதலும் கண்டிப்பா நிச்சயமா நிறைவேறும். இதுக்காக தேய்பிறை சஷ்டி நாள்ல காலையிலேயே எழுந்து நீராடிட்டு வீட்டோட பூஜை அறையில முருகன் படமோ இல்லைன்னா விக்கிரகத்தையோ எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு அலங்காரமும் பண்ணி வச்சுக்கோங்க. முருகனோட படமோ இல்லைன்னா விக்கிரகத்துக்கு முன்னாடி 2 வாழைப்பழத்தை ஒரு சின்ன தட்டுலயும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வாழைப்பழத்துக்கு நடுமத்துல சின்னதா குழியை ஏற்படுத்தி அதுல கொஞ்சமா நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏத்துங்க. பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு ரொம்ப பிரியமான அபிஷேக பொருளோ அதே மாதிரிதான் இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமான வேண்டுதல். நெய் விளக்காய் இதை ஏற்றுறது ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையில கூட ஏத்தலாம். ஆனா சஷ்டி திதியில அதுவும் தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு ஏற்றுறது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். முருகன் படத்துக்கு முன்னாடி தீப தூபங்கள் காட்டி பால் பழம் நிவேதனமா வைக்கலாம். உணவு தவிர்த்து பூஜை அறையில கந்த சஷ்டி கவசம், முருகனோட துதி பாடல்கள், ஸ்கந்தகுரு கவசம் படிக்கலாம். உடல்நல சரியில்லாதவங்க ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு சஷ்டி விரதத்தை இருக்கலாம். நாள் முழுதும் விரதம் இருக்க முடியாதவங்க அன்றைய நாள்ல காலையில 6 மிளகையும் 6 கை நீரையும் முதல் உணவா எடுத்துக்கலாம். இந்த விளக்கை ஏற்றிட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை முருகன்கிட்ட முன்னாடி வச்சு மனசார வேண்டிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு இதே மாதிரி விளக்கேத்தி இன்னொரு வேண்டுதல் கூட நீங்க வைக்கலாம். இந்த விளக்கை நம்பிக்கையோட ஏற்றி வந்தீங்கன்னா வாழ்க்கையில பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துறதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.